ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இதுக்கு முன்பாக தியானிச்ச சொல்லிக் கொடுத்த 2 பேரும் வாதைகளை குறித்து ரொம்ப இன்டெப்தா எடுத்திருந்தாங்க. ஆனா எனக்கு ஏன் அது அப்படி தோணாம போச்சுன்னு தெரியல. ஏன்னா நான் இங்க இந்த வாதைகளை குறித்து நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். ஆனா இப்ப நம்ம பார்க்க போறது 7வது வாதை, 8வது வாதை, 9வது வாதை, இந்த 3 வாதைகளை குறிச்சும் பார்க்க போறோம். இப்ப இந்த 6 வாதைகள்லயே கிட்டத்தட்ட எகிப்து தேசத்தினுடைய 50% அழிஞ்சிருக்கும் அப்படிதான் நான் நம்புறேன் நிச்சயமா. இப்ப இங்க என்ன நடக்குதுன்னா, தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ரட்சகனாகிய மோசே கர்த்தருடைய ஜனங்களை விடுதலை பண்றதுக்காக இப்ப எகிப்து தேசத்துல பார்வோன் கிட்ட பேசிட்டு இருக்காரு. இப்ப பார்வோன் கிட்ட பேசி இந்த மாதிரி என்னுடைய ஜனங்களை, கர்த்தருடைய ஜனங்களை ஆராதனை செய்யறதுக்காக அவங்கள வழிவிட்டு அனுப்புன்னு சொல்றாரு. ஆனா இங்க பார்வோன் பண்ணாத விஷயங்கள் எல்லாம் பண்ணி இன்னும் டென்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இந்த பகுதி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, யாத்திராகமம் 9வது அதிகாரத்துல 13வது வசனத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, மோசே பார்வோனுக்கு முன்பாக தன்னுடைய 7வது வாதைய அங்க செஞ்சு காட்டுறாரு. இந்த 7வது வாதை கல்மலை. கல்மலை எகிப்து தேசத்தின் மேல பெய்யணும்னு சொல்லி அந்த இடத்துல அந்த வாதைகளை கொண்டு வராரு. இங்க கொண்டு வர்றதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நான் முக்கியமா எடுத்த வசனம் என்னன்னா, 16வது வசனம், யாத்திராகமம் 9. உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமியெல்லாம் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன். என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன். இப்ப ஆண்டவர் மனிதர்களை பூமியில படைச்சதுக்கு காரணமே என்னன்னா, நான் மனிதனோட ஒரு நல்ல ஒரு உறவுல இருக்கணும், அவனும் என்னோட பிரசன்னத்துல இருக்கணும். இதுதான் ஆண்டவர் மனிதர்களை உருவாக்குனதுக்கான நோக்கம். சோ இப்படிப்பட்ட இதுலதான் ஆண்டவர் மனிதர்களை இந்த பூமிக்கு கொண்டு வந்தாரு. ஆனா யோவான்ல சொல்லியிருந்த மாதிரி உலகம் கர்த்தரால உண்டா இருந்தாலும் உலகம் அவரை அறியாம தான் இருந்துச்சு. இங்க எகிப்து தேச மக்களும் எகிப்து ராஜாவும் கர்த்தரை அறியாதவங்களா தான் இருந்தாங்க. ஆனா இங்க கர்த்தரை அறியாத ஜனங்கள் நல்லா பெருகிட்டே போயிருக்காங்க. கர்த்தருடைய ஜனம் இவங்களுக்கு வேலை செஞ்சு கொடுத்துட்டு இருக்கு. இவங்களுக்கு வேலை செஞ்சு இவங்கள செழிப்பானவர்களா மாத்திட்டு இருக்கு. இப்ப இங்க கர்த்தர் இவர்களுடைய கூக்குரலை கேட்டு மோசே இங்க அனுப்பிச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல தெளிவா ஒரு வார்த்தை சொல்றாரு. என்னன்னா, நான் என்னுடைய வல்லமைய இந்த எகிப்து தேசத்தின் மேல காட்ட போறேன். பார்வோனை இவ்வளவு தூரம் உயர்த்தி வச்சது, எகிப்தை இவ்வளவு தூரம் உயர்த்தி வச்சதுக்கு காரணமே என்னன்னா, இந்த எகிப்து தேசத்தின் மேல நான் ஒரு பெரிய மகா வல்லமையை காட்ட போறேன். இதன் மூலமா பூமியில் இருக்கக்கூடிய ராஜ்யங்கள் எல்லாம் நானே கர்த்தர்னு அறிஞ்சுக்கணும். இதற்காக நான் இவர்களை எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லி, இப்பவும் பூமியில துன்மார்க்கன், ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஆட்கள், அவர்கள் எல்லாம் பெருகிற மாதிரி தான் தோணும். அவர்கள் தான் செழிப்பா இருக்கிற மாதிரியோ, அவர்களுக்கு தான் நல்லது நடக்கிற மாதிரியே தோணும். ஆனா எல்லாத்துக்கும் பின்னாடி கர்த்தர் இருப்பாரு. கர்த்தர் எல்லாத்தையும் சரியான நியாயத்துல கொண்டு நிறுத்துவாரு. ஏன்னா வேதம் சொல்லுது, அவர் நீதிபரர், அவருடைய நியாய தீர்ப்புகள் செம்மையானவைகள் சொல்லி. இப்ப இங்க எகிப்து மேல ஆண்டவர் கிட்டத்தட்ட 6 வாதைகளை அனுப்பிச்சாச்சு. இப்ப இங்க ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, கல்மலையை அனுப்புறாரு. இப்ப கல்மலையை அனுப்பும் போது இந்த இடத்துல இன்னொரு விஷயம், எகிப்து மேல இந்த 6 வாதைகள் நடக்கும் போதும் அங்கிருந்த மக்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க கண் கூட. இவ சொல்றான், மோசே சொல்ற மாதிரியே நடக்குது, அவங்களுக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா இங்க நம்ம அடி வாங்கிட்டு இருக்கோம்னு சொல்லி எகிப்தில் இருக்கக்கூடிய ஜனங்களும் தெரிஞ்சுக்கிட்டே வராங்க. அப்ப இங்க என்ன ஆகுதுன்னா, இங்க மோசே சொல்றாரு, இப்ப கல்மலையை வர வைக்க போறேன், போய் உன்னுடைய ஜனங்கள்கிட்ட சொல்லு, அவங்க எல்லாத்தையும் சேஃபா பண்ணி வைக்க சொல்லுன்னு சொல்லி அதையும் சொல்றாரு. 20வது வசனத்துல நான் படிக்கிறேன் பாருங்க. பார்வோனுடைய ஊழியக்காரரில் எவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்பட்டானோ அவன் தன் வேலைக்காரரையும் தன் மிருக ஜீவன்களையும் ஓடி வர பண்ணினான். வார்த்தையை கேட்காதவன் அப்படியே விட்டுட்டான் வெளியில. நீதிமொழிகள் 13:13 ஒரு வசனம் இருக்கும், திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசம் அடைவான், பயப்படுறவன் தான் செம்மையானவன் சொல்லி. இப்ப இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை வருது, அதை மோசே சொல்றாரு. ஆனா அதை அலட்சியப்படுத்தி இவ்வளவு வாதைகளையும் பார்த்ததுக்கு பிறகும் அதை அலட்சியமா எண்ணி மிருக ஜீவன்களை வெளியில விட்டாங்க. அந்த மிருக ஜீவன்களா செத்து போச்சு. இந்த இடத்துல இதே விஷயம் நம்மளும் கத்துக்க வேண்டியது என்னன்னா, வசனத்தை கேட்கிறோம், அதுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருந்தாதான் சரியான பாதையில போறோம்னு அர்த்தம். அதை அவமதிக்கிறவன் நாசம் அடைவான்னு வேதம் சொல்லுது, தெளிவா சொல்லிருச்சு. இப்ப இந்த இடத்துல கல்மலையை கர்த்தர் அனுப்புனாரு. கல்மலையை அனுப்பிச்சதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட கல்மலையோட சேர்ந்து அக்னியும் ஓடுது. அதை கற்பனை பண்ணி பாக்குறதுக்கே எகிப்து தேசம் எந்த அளவுக்கு இதாயிட்டு இருக்குன்னு சொல்லி யோசிக்க முடியுது. இப்ப இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா சணல் கோதுமைன்னு சொல்லக்கூடிய பார்லியோ கார்ன்பிளாக்ஸ் சொல்லக்கூடிய இதையும் அவங்க விதைச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட அறுவடைக்கு தயாராகிற நேரம், அந்த தயாராகிற நேரத்துல இந்த கல்மலை மொத்தத்தையும் அழிச்சிருச்சு. அழிச்சதுக்கு அப்புறம் இப்ப இங்க பார்வோனும் அவனுடைய ஊழியக்காரரும் இதை பார்த்ததுக்கு அப்புறமும் பாவம் செய்து மறுபடியும் இருதயத்தை கடினப்படுத்துறாங்க.
கிட்டத்தட்ட இது 7வது ஓதை. இங்கேயும் இருதயத்தை கடினப்படுத்துறான். கடினப்படுத்தினதுக்கு அப்புறம் மறுபடியும் என்ன ஆகுதுன்னு சொன்னா, இப்ப மோசே மறுபடியும் வந்து சொல்றாரு, இன்னொரு வாதை, நீங்க வந்து பாவம் செஞ்சுட்டு மனம் திருந்துற மாதிரி தெரியல, இன்னொரு வாதை அனுப்ப போறேன்னு சொல்லி இந்த இடத்துல என்ன பண்றாருன்னா வெட்டுக்கிளியில அனுப்புறாரு. இந்த வெட்டுக்கிளியில அனுப்பும்போது இந்த இடத்துல நல்ல ஒரு விஷயம் என்னன்னா, 7வது வசனத்துல 10வது அதிகாரத்தினுடைய 7வது வசனத்துல, அப்பொழுது பார்வோனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி, எந்த மட்டும் இந்த மனிதன் நமக்கு கன்னியா இருப்பான், தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்ய அந்த மனிதரை போகவிடும், எகிப்து அழிந்து போனதை நீர் இன்னும் அறியவில்லையா என்றார்கள். கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு, ஆனா நீங்க இன்னும் இருதயத்தை கடினப்படுத்தி பாவம் செஞ்சு இவனை ஏன் இன்னும் போக விட மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி அவருடைய ஊழியக்காரரே சொல்றாங்க. அப்பவும் இவன் கேட்கல. கேட்காதனால அடுத்து என்ன நடக்குதுன்னா, வெட்டுக்கிளிகளை கர்த்தர் அனுப்புறாரு. கர்த்தர் அனுப்பிச்சதுக்கு அப்புறம் எதெல்லாம் கல்மலைக்கு தப்பி மீதியா இருந்ததோ அதை வெட்டுக்கிளி போய் நாசம் பண்ணி விட்டுருச்சு. இப்ப இதெல்லாம் நாசமானதுக்கு அப்புறம் மறுபடியும் பார்வோன் என்ன பண்றாருன்னா, நான் பாவம் செஞ்சுட்டேன், என்னை எது பண்ணிரு அப்படின்னு சொல்லி கெஞ்சினதுக்கு அப்புறம் ஆண்டவர் ஒரு காற்றை வீச பண்ணி அந்த வெட்டுக்கிளிகளை எல்லாம் செங்கடலுக்கு தள்ளிட்டார். இது வந்து இப்ப நடைமுறையில சூயஸ்ன்ற ஒரு இடம் இருக்கு, சூயஸ் கால்வாய்ன்னு சொல்லி ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதியில மொத்தமா அந்த வெட்டுக்கிளிகள் எல்லாம் தள்ளிட்டாரு. தள்ளினதுக்கு அப்புறம் இந்த 8வது வாதையில தான் என்ன நடக்குதுன்னா, தெளிவா இந்த வசனம் சொல்லுது, கர்த்தர் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். அதுக்கு முன்னாடி எல்லாம் பார்வோன் தான் இருதயத்தை கடினப்படுத்திட்டு இருந்தான். இந்த இடத்துல கர்த்தர் அவனுக்கு உதவி செய்யறார். நீ கடினப்படுத்துற, நான் உனக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் பண்றேன், நான் உன் இருதயத்தை கடினப்படுத்துறேன்னு சொல்லி இங்க கடினப்படுத்தினதுக்கு அப்புறம் இங்க என்னாச்சுன்னா, அதுக்கப்புறம் கடினப்படுத்தினதுக்கு அப்புறம் மறுபடியும் பாவம் செய்யறாங்க. இப்ப 9வது வாதையா காரிருளை கொண்டு வராரு. இந்த காரிருள் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, தடவி கொண்டிருக்கத்தக்கதான காரிருள். 3 நாள் உட்கார்ந்த இடத்துல அப்படியே உட்கார்ந்துட்டு தான் இருக்கான், எந்திரிக்கவும் இல்லை. 3 நாளா எந்திரிக்கல. ஆனா அங்க அவங்களுக்கு இரவு வெளிச்சமா இருக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. இப்ப இந்த முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் இப்பவும் பாவம் செஞ்சேன்னு சொல்றான். சொன்னதுக்கு அப்புறம் மறுபடியும் கர்த்தர் இங்க கடினப்படுத்துறாரு. கடினப்படுத்தினதுக்கு அப்புறம் என்ன சொல்றாருன்னா, நீ போயிரு, நான் உன் மூஞ்சிய பார்த்தனா உன்னை நான் கொன்றுவேன். மோசேவை மிரட்டி அனுப்பிச்சுடுறாரு. இந்த 9வது வாதையில இப்ப இவ்வளவு தூரம் இதுல இருந்து என்ன விஷயங்கள்னா, முதல்ல சொன்ன மாதிரி கர்த்தர் எகிப்து தேசத்தை இவ்வளவு தூரம் பழுக பண்ணது பெருக பண்ணது காரணம் என்னன்னா, உன்னிடத்தில் காண்பிக்கிற என்னுடைய வல்லமையின் மூலமா தேசம் முழுக்க தெரிய வரணும், நான் தான் கர்த்தர்னு சொல்லி. இது தெரிய வந்துச்சான்னு கேட்டா தெரிய வந்துச்சு. ஏன்னா பின்னாடி மீதியான் தேசத்திலிருந்து மோசையுடைய மாமன் கேட்டுட்டு இதெல்லாம் கேள்விப்பட்டுட்டு வராரு. வந்து நான் கர்த்தரை அறிஞ்சு கொண்டா, இவர் தான் உண்மையான கர்த்தர் எனக்கு தெரிய வருதுன்னு சொல்றாரு. இன்னும் கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் ராகாப்ன்ற வேசி சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, கர்த்தர் எகிப்துல பண்ண அற்புதம், நீங்க சீகோன் ராஜாவை அடிச்சது, இங்க ஓகு பாசானின் ராஜாவை அடிச்சது, இதெல்லாம் கேட்கிறப்ப இருதயமே கரைஞ்சு போயிடுச்சுன்றாங்க. கர்த்தரை தெரியாதவங்க கர்த்தர் செஞ்ச அற்புதங்களை எல்லாம் பார்க்கும்போது. சோ அதனால கர்த்தர் என்ன பண்றாருன்னா, எதுக்காக இந்த வல்லமைகள் எல்லாம் காமிச்சாருன்னா, என்னுடைய நாமம் இங்க எல்லாம் தேசம் முழுக்க தெரிய வரணும்னு சொல்லி. இது முதல் விஷயம். நான் இன்னொரு விஷயம் இதுல இருந்து சொல்ல வர்றது என்னன்னா, ஒரு மனிதனுக்கு கர்த்தர் கொடுக்கக்கூடிய மிக மோசமான தண்டனை என்னவா இருக்கும்? ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் பூமியில கிடைக்கக்கூடிய மோசமான தண்டனை. இது சாதாரண ஆட்களுக்கு கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருத்தனுக்கு கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வருது, பொருளாதார ரீதியா இல்ல மாம்ச பிரகாரமா நோய் இந்த மாதிரி கஷ்டம் வருதுன்னு சொன்னா அதுதான் கர்த்தர் ஒருத்தனை ரொம்ப தண்டிக்கிறாருன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு குடிக்கிற மோசமான தண்டனை என்னன்னா, ஒருத்தனை கண்டிக்காமையே விடுறது. அவனுக்கு இருதய கடினத்தை கொடுக்கறது தான் இருக்கிறதே மோசமான தண்டனை. 81வது சங்கீதத்துல ஒரு வசனம் இருக்கும், என்னுடைய இஸ்ரவேல் ஜனமே என் சத்தத்துக்கு செவி கொடுக்கல, அதனால நான் அவர்களை அவர்களுடைய இருதயத்தின் கடினத்துக்கே விட்டு விட்டேன். இது மோசமான தண்டனை. ஏன்னா இப்ப நம்ம ஒரு இங்க பார்வோன் அடிக்கடி சொல்றாரு, நான் பாவம் செஞ்சேனே சொல்றானே தவிர மனம் திரும்பவே இல்லை. இப்ப இங்கேயும் நம்மளும் சில நேரங்கள்ல பாவம் செய்யும் போது நம்ம இருதயத்தினுடைய மெல்லிய தன்மை போயிடும், கர்த்தர்கிட்ட போகணுன்ற எண்ணம் வராது. மறுபடியும் தொடர்ந்து அதே பாவத்தில் நிலைச்சிருக்கும் போது ஜெபம் பண்றதுக்கும் தோணாது, வேதவாசிக்கவும் தோணாது, பாவம்ன்ற உணர்வே வராம அதை திரும்ப திரும்ப செய்யணும்ன்ற அளவுக்கு இருதயம் போயிடும். இது கர்த்தர் கொடுக்கக்கூடிய மோசமான தண்டனை. இன்னும் ஒரு வசனம் மட்டும் காட்டுற, 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரத்துல இந்த இடத்துல விசுவாச துரோகத்தை குறிச்சு ஆண்டவர் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு, பவுல் சொல்லியிருப்பாரு. இந்த வசனம் உண்மையிலேயே ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு வசனமா இருந்தது. 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 11-12 வாசிக்கிறேன் பாருங்க. ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாகும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவனே அனுப்புறாரு. யோவான்லையும் சொல்றாரு, காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் வந்தேன். இது எப்படி ஆண்டவரே, உங்ககிட்ட இருந்து வரது எல்லாமே நன்மையாக தானே வரணும், நீங்க என்ன கண்ணு தெரியாதவன கண்ணு தெரிய வைக்கிறீங்க, ரைட்டு, ஆனா காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் வந்தேன்னா? இதுதான் இங்க விஷயமே. நம்ம பரிசுத்தமா வாழணும், கர்த்தருக்கு பயப்பட்டு வாழணும், அவருடைய வார்த்தைகளை கேட்டு வாழணும்னு சொன்னா
அதுல ஒரு அடி எடுத்து வைக்கும்போது ஆண்டவர் அதுக்கு உதவி பண்றாரு, நம்மளை இன்னும் ஒரு நீதிக்குள்ள கொண்டு போறாரு. நம்ம மகிமையின் மேல மகிமை அடைஞ்சு போறோம். இல்ல பாவம் செய்யறோம், ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி எடுக்கிறது இல்ல, கொஞ்சம் பேக் அடிக்கிறோம்னு சொன்னாலே ஆண்டவர் இன்னும் பிடிச்சுதான் தள்ளுறாரு. பரிசேயர்களுடைய வாழ்க்கையில அது அப்படியே நடந்தது. ஆண்டவர் வேறு ஒருவரும் செய்யாத கிரியைகளை நான் உங்ககிட்ட செய்யாம இருந்தா உங்க மேல பாவம் இருக்காது, ஆனா நான் தான் மேசியான்றதுக்கான எல்லா காரியங்களையும் செஞ்சேன், நீங்க விசுவாசிக்கவே இல்லைன்னு சொன்னாரு. கடைசியில அவர் உயிர்த்தெழுந்து வந்ததையும் விசுவாசிக்கல. அவனுடைய சேவர்களே வந்து சொன்னாலும் காசு கொடுத்து இதை நீ வெளியில சொல்லாதன்னு தான் சொன்னாங்க. அதனால இருதய கடினன்றது நமக்குள்ள எப்பவும் வராதபடி பாதுகாத்துக் கொள்ளணும். அதனாலதான் வசனம் முழுக்கவே சொல்றாரு, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாயில் வனாந்திரத்தில் கோபம் ஊட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல இருதயத்தை கடினப்படுத்தாதீங்கள். ஒரு நாள் போதும் கர்த்தருடைய வார்த்தையை இதய விட்டோம்னு சொன்னா இருதய கடினம் ஈஸியா வந்துடும். அப்புறம் அவர் சொன்ன மாதிரி வணங்கா கழுத்து அந்த மாதிரி விஷயங்கள் வந்துடும். அதனால எப்பவுமே வார்த்தைகளை கொண்டு நம்ம பயிற்சிக்கக்கூடியவர்களா இருக்கணும். அண்ணன் சொன்ன மாதிரி தாவீது விஷயத்துல தாவீது சொன்ன ஒரு வார்த்தை ரொம்ப பிடிக்கும். என்னன்னா, ஆண்டவரே என்னுடைய உள்ளந்திரியங்களை சோதித்து பாரும், என் இருதயத்தை புடமிட்டு பாரும், உமக்கு வேதனை உண்டாக்குற வழி ஏதாவது இருக்கான்னு சொல்லி. இதை நம்ம ரெகுலரா ஆண்டவர்கிட்ட பண்ணும்போதுதான் அந்த ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது மேல போய்கிட்டே இருக்கும். சோ இதுல நான் எடுத்தது 2 விஷயங்கள் தான். என்னன்னா, கர்த்தர் வந்து துன்மார்க்கனை உயர்த்துறாருன்னு சொன்னா அதை பார்த்து கர்த்தர் எனக்கு அநீதி செய்யறாரு, அவனுக்கு இது பண்றாருன்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா சொல்றாரு, அவர்கள் நிமிஷத்தில் எவ்வளவு பாழாய் போகிறார்கள். இப்ப எகிப்து 400 வருஷம் செழிப்புல இருந்திருக்கலாம், இந்த 1 மாசத்துல மொத்த கதையும் முடிச்சிட்டாரு. கடைசியில போகும்போது அவங்க கிட்ட இருந்த நகை நட்டையில கொள்ளையடிச்சுட்டு தான் போறாங்க. அதனால கர்த்தர் சரியான நீதியை சரியான நேரத்துல செய்வாரு. 2வது, நமக்குள்ள ஒரு கவலம் இருதய கடினம் வராம பாத்துக்கணும். வந்தாலும் அதுக்குதான் இந்த ஐக்கியம் உதவி பண்ணும். இது அனுபவத்திலிருந்து நான் பேசுறதுனால சொல்றேன். ஏன்னா தனியா ஒரு இதா இருக்கும்போது நான் தனி கிறிஸ்தவனா இருக்கிறேன்னு சொல்றது சாத்தியம் இல்லை, நடைமுறையில சாத்தியம் கிடையாது. ஏன்னா அப்பப்போ நம்ம உலகத்துல இருக்கிறதால விழுந்து போறதுக்கான வாய்ப்பும் வரும். அப்போ ஒரு நல்ல சகோதர ஐக்கியம்ன்றது அதுல இருந்து நம்மளை வெளியே கொண்டு வர உதவி செய்யும். தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார்.